நீ இருக்க போற வீடு இதான் சித்தப்பு. சூப்பரா இந்த ஈஎஸ்ஆர்னா உனக்கு உசுருடா. இங்க பாரு, இன்னையில இருந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு ஹனிமூன் தான். வீட்ல சமைக்க துவைக்கெல்லாம் ஆள் இருக்குல்ல? அதெல்லாம் உன் கையில தான் இருக்கு சித்தப்பு. என்னடா இது, இவங்க எங்க இருக்காங்க? எங்களுக்கு வேலைக்கு வச்சிருக்கியா? இல்லடி செல்லம், அவங்க வேலையை பார்க்க தான் உன்ன வச்சிருக்கேன். இது அவங்க வீடு. என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்ட? நம்பி ஒட்ட வந்த சித்தப்பன அடுத்தவங்க வீட்ல வேலைக்கு வச்சிட்டு நம்பிக்கிட்ட உங்க அண்ணனை கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிறியா? இப்பவே அண்ணன் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்றேன். தாராளமா போய் சொல்லு. அவன் அந்த பொண்ணை தள்ளிட்டு வர சொன்னது நீதானோ? ஆரிய சமாஜத்துல சாட்சி கைது போட்டேன்னு சொல்லுவேன். கால் ரெண்டையும் வெட்டி கையேந்த விட்டுருவாரு உங்க அண்ணன். சித்தப்பு, அவர் தான் அசோக். யார் இவங்க எல்லாம்? வணக்கம் சார். ஒண்ணும் இல்லைங்க, உங்க தங்கச்சி உங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு. ஏற்கனவே காலம் கெட்டு கிடக்கு. இவங்க திருடங்களோ புள்ள பிடிக்கிறவங்களோ தீவிரவாதிகளோ யாருக்கு தெரியும்? அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா ஊரு கெட்ட பேர் வந்துருங்க. அதனால வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏமா? அது இல்லைன்னா இவங்களை நாங்க மருதமலையில பார்த்தோம். பாவம், அவர் பொண்டாட்டி இவங்க புருஷன் 2 பேரும் போட்டுக்கு வந்து வைகாயத்துல முழுகி செத்துட்டாங்களாம். பொண்டாட்டி புருஷனை பறி கொடுத்த இவங்களுக்கு பிரியாமா வேலை கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. இந்த ராமகிருஷ்ணன் வேலை கொடுக்காதீங்கிறான். நீ வாக்கு கொடுத்துட்டியாமா? அப்படின்னு இங்க இருக்கு சொல்லு. வாங்க, கிட்ட வாங்க. உங்க பேர் என்ன? ஈஎஸ்ஆருங்க. ஈஎஸ்ஆர்னா? அப்படின்னா இழுத்துட்டு போன சுப்ரத்னம் இல்லைங்க, வெறும் சுப்ரத்னம். மிஸ்டர் சுப்ரத்னம் சார். இங்க நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்க சார். இவங்க தங்கறதுக்கு ரூம் ஏற்பாடு பண்ணுமா? பாத்துக்க மச்சான். தேங்க்ஸ் சார். ஏய் சிவா, இந்த ஆளை கூட்டு போய் அவுட் ஹவுஸ்ல தங்க. பிரியா, அவங்கள உள்ள கூட்டு போ. அவுட் ஹவுஸ் இழுத்து விட்டனா கிழிஞ்சிரும் ஃபேஸ். என் பொண்டாட்டி செத்து போயிட்டாளா? அவ புருஷன் செத்து போயிட்டானா? ஏன்டா அப்படி புருட்டா விட்டீங்க? சிம்பத்திக்காக சித்தப்பு. நீங்க எல்லாரும் ஒரே கேங்கன்னு சொன்னு வச்சுக்க, டீடைல் சொல்ல வேண்டியிருக்கும். அதே அனாதைங்கன்னா அவர் இறக்கம் காட்டுவார்ல. என்னத்தரா இறக்கம் காட்டுறது? ஐயா எங்க, கொய்யா அங்க. இவ்வளவு பெரிய கேப்ல நாங்க தையா பாடுறது எங்க? கேப் விடணும் தானே இப்படி பிளானியா போட்டோம். செருப்பு பிஞ்சிருடாக்கா. பொண்டாட்டியோட அருமை உனக்கு எப்படா தெரியும்? எருமை. மீல்ஸ் இல்லாம இருந்தாலும் இருப்பன தவிர டீல்ஸ் இல்லாம என்னால இருக்க முடியாது.